Hi babes, welcome back to my channel Ramala Shifa. The Next Prince episode 5. லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் இருக்கும், இல்லைன்னா என் சேனலில் போய் செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், கனினுடைய காலில் அடிபட்டுடுது. ஸோ சரண் அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே கனினுடைய அப்பா வராரு. என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்க, நாங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கனினோட காலில் அடிபட்டுடுச்சு, ஒரு சின்ன ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்ல, சரி நான் இப்போ கனின் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல சரண் வெளியில் போயிடுறான், அந்த பட்லரும் வெளியில் போயிடுறான். அப்போ அவங்க அப்பா பக்கத்தில் வந்து, எனக்கு தெரியுது கனின், நீ இந்த காம்படிஷனை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன்னு. ஆனால் இந்த காம்படிஷனை விட எனக்கு நீ தான் முக்கியம். காம்படிஷனில் ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு உன்னோட ஹெல்த்தை நீ கெடுத்துக்காத. எனக்கு நீ நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கனினும் ஹாப்பியாக, சரிப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என் உடம்ப பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் கனின்னு அவனுடைய ரூமில் உட்காந்துருக்கான் போல். அவன் மைண்டுக்குள்ளே ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல், என்னன்னு தெரியல. அப்போ அங்கே அவனுடைய பட்லரும் சரண் வராங்க. அப்போ கனின் எந்திரிச்சு நடக்க போக அவன் காலில் தான் அடிபட்டிருக்கல, ஸோ அவனால் சரியாக நடக்க முடியலை. அவன் கால் தடுக்கி கீழே விழ போகிறான். அப்போ அவனுடைய பட்லர் வந்து அவனை பிடிச்சிடுறான். ஆனால் கனின் என்ன பிளான் பண்ணானா, சரண் வந்து பிடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சான் போல. ஆனால் சரண் வரல. ஸோ கனினுக்கு லைட்டாக கடுப்பாகுது. அப்போ கனின் சொல்கிறான், நான் இப்போ ஹெட் வாஷ் பண்ணணும்னு சொல்ல, சரி நான் உடனே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவனுடைய பட்லர் அங்கேருந்து போகிறான். அப்போ கனினும் சரணும் தான் அந்த ரூமில் தனியாக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் பேசலை, எதுவும் பண்ணலை. அப்படி அவங்க ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே அவனுடைய பட்லரும் ரிட்டர்ன் வந்துடுறான். கையில் தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கான். வாங்க நான் உங்களுக்கு ஹெட் வாஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் கனினுக்கு சரண் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த ஊரை பற்றி அவனுக்கு தெரியாதல்ல, அதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ எது நடந்துச்சு, இப்போ எது நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஊருடைய ஃபேமஸ் திங்ஸ் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அங்கே நிறைய பேர்ல்ஸ் இருக்குது, முத்து எல்லாம் இருக்குது. அவங்க ஊரில் அந்த முத்து எல்லாம் ஃபேமஸ் போல். அதில் ஒரு பேர்லை பார்த்ததுமே அது கனினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த பேர்லை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு கனின் சொல்ல, ஆனால் சரண் அதுக்கு இப்போ நம்ம எங்கேயும் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் கனினுக்கு சரணை எப்படி மனசை மாற்றுறதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் பக்கத்தில் போய் அவன்கிட்ட க்யூட்டாக ஸ்வீட்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறான். அப்போயும் சரண் முடிஞ்ச அளவுக்கு இல்லை இப்போ நம்ம இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் இந்த கனின் விடுற மாதிரி இல்லை, எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி அவனை எப்படியோ ஒத்துக்க வச்சிடுறான். வேறு வழி இல்லாமல் சரண் அவனை கூட்டிகிட்டு வெளியில் போகிறான் அந்த பேர்லை பார்க்கறதுக்காக. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது, அந்த மார்க்கெட் கிட்ட போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கனின் யாருன்னு தெரியல. அவன் பிரின்ஸுன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே அவனுக்கு போ பண்ணுறாங்க, அவனுக்கு விஷ் பண்ணுறாங்க. இவன் எல்லாரையும் பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வரான். அப்போ அந்த இடத்துல நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குது, அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ஃபுட்டு கனினுக்கு பிடிச்சிருக்குது. அதை போய் பக்கத்தில் நின்று பார்த்து அதை வாங்கிட்டு வந்துடுறான். அப்புறம் இங்கே ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. கனின் ரொம்ப ஜாலியாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் சரணுக்கு கொடுத்து அவனையும் சாப்பிட சொல்கிறான். ஆனால் சரண் இப்போ வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கனின் அதை கேட்குற மாதிரி இல்லை, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவனே அவனுக்கு ஊட்டி விட்டுடுறான். ஆனால் சரணுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கனின் இவனுக்கு ஊட்டி விடுறத யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான் போல். அடுத்து, நீ ஏன் மூஞ்சி அப்படி உருன்னு வச்சிருக்க, ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சரணோட கன்னத்தில் கையை வச்சு அவனை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் சரண் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. பப்ளிக் பிளேஸ் யாராச்சும் பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இந்த கனின் விடுற மாதிரி இல்லை, அவன் கன்னத்தை பிடிச்சி இழுத்து எப்படியோ அவனை சிரிக்க வைக்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்கும்போதே தெரியுது அது வந்து ஒரு பேர்ல் ஷாப்புன்னு. ஏன்னா அதில் அங்கே இருக்க ஃபர்னிச்சர் ஷேப்ஸ் எல்லாமே பேர்ல் மாதிரியே இருக்குது. அங்கே போனதுமே அங்கே இருக்க பேர்ல்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கனின் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால அந்த பேர்ல் அங்கே இல்லை.
ஹனின் அந்த பேர்ல் இல்லையா அப்படின்னு கேட்கும். சாரி, அந்த பேர்ல் இப்போ எங்ககிட்ட அவைலபிள் இல்லை. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஹனின் ரொம்பவே சேட் ஆகிடுறான். அந்த பேர்லை பார்க்கறதுக்காக தானே அவன் இவ்வளோ தூரம் வந்தான். நம்ம இவ்வளோ தூரம் வந்தும் நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு ஹனின் ரொம்ப சேட் ஆகிடும். அதை பார்த்த சரண் சொல்கிறான், உங்களுக்கு அதை உண்மையெல்லாம் பார்க்கணுன்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்ல ஹனினும் அவன் கூட போகிறான். சரண் கனின்னு அவன் தங்கியிருக்கான்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்த பார்த்ததுமே கனினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதே அப்படின்னு அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ்வளோ அழகான இடத்துல நீயும் உன்னோட பட்லர் மட்டும் இருக்கீங்களா அப்படின்னு கனின் ரொம்ப ஆச்சரியமா கேட்கும். அதுக்கு சரணும் அந்த இடத்த சுத்தி காட்டுறான். ஆமாம், நான் ஒரு ராயல் கார்டுன்றதால எனக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த இடத்த பத்தி சொல்லிவிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இடத்தையும் கொஞ்சம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸாக இருக்குது. வாவ், இந்த இந்த எல்லா பெயிண்டிங்ஸும் நீ தான் பண்ணியா அப்படின்னு கனியன் அவனை பார்த்து ஆச்சரியமாக கேட்கும். அப்படி சொல்ல முடியாது, ஆனால் மோஸ்ட்லி நான் பண்ணது தான், மற்றதெல்லாம் என்னுடைய அம்மா பண்ணது அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இங்கே இருக்க எல்லா பெயிண்டிங்ஸும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு சரண் வேண்டான்னு சொல்கிறான். கனியன் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்க சரண் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். கனியன் அங்கே இருக்க எல்லா பெயிண்டிங்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஒரு அம்மா குழந்தைய மடியில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அந்த பெயிண்டிங்கு. அதை பக்கத்தில் போய் கனின் டச் பண்ண போகிறான். அப்போ சரண் அங்கே வந்துடுறான். அவன் அப்படின்னு சொல்ல அவன் டச் பண்ண போன கையை எடுத்துடுறான். அப்போ சரணோட கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அவன் அந்த பாக்ஸை கொண்டு வந்திருக்கான். அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண அதில் நிறைய பேர்ல் இருக்குது, கூட கொஞ்சம் ஜுவல்ஸ் மாதிரி இருக்குது. இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி பேர்ல் எல்லாம் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். தோ இதிலிருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு பேர்ல் எடுத்து காட்டுறான். இந்த பேர்லை தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. அப்போ இருந்தால் அவங்க 2 பேரும் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ண ஸ்டோரியை சொல்கிறான். அப்புறம் அடுத்து அவன் இன்னொரு பேர்ல் எடுத்து காட்டுறான். நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களே அந்த பேர்ல் இதுதான். இதை என்னுடைய அப்பா எங்கள் அம்மாவுடைய கல்யாணத்தன்னைக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கண்ணன் ரொம்பவே சந்தோஷமா, உங்கள் அப்பா ரொம்ப ரொமான்டிக்காக இருந்திருக்காரு போலேயே அப்படின்னுட்டு சிரிக்கிறான். அப்போ மே ஐ அப்படின்னுட்டு சரண் கனினோட கையை பிடிச்சி அந்த ரிங்கை அவனோட கையில் வைக்கிறான். நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல, பார்த்துட்டீங்க. இப்பயும் உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கும் இது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு கனின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் சரண். அடுத்த சீனில் எங்கள் ரமேல் அவனுடைய டேப்பில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்கல்ல, அதான் கனினும் சரணும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உடனே ஆன்லைனில் வந்துடுது. எல்லாரும் அவங்க 2 பேரையும் ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை ரமில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதே ரூமில் தான் அவனுடைய பாய் ஃப்ரெண்டு பேட்டாயும் இருக்கான். பேட்டாய் சொல்கிறான், எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரமில் கடுப்பாயிட்டு, உனக்கு என்ன, அவங்க டேட் பண்ணால் உனக்கு என்ன, டேட் பண்ணலன்னா உனக்கு என்ன, அவங்க டேட் பண்ணால் உனக்கு சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்டாய் பக்கத்தில் வந்து, நான் ஏன் அவங்க டேட் பண்ணால் சோகமாக போகிறேன், எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு மட்டும்தானே, நான் உங்களை மட்டும்தான் பிலாங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நிஜமாலுமே நீ எனக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்க அதுக்கு பேட்டாய் ஆமான்னு சொல்கிறான். அப்போ ரமில் பக்கத்துலேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அதில் ஒரு ரெட் கலர் துணி இருக்குது. கண்ணு கட்டுற துணின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதோட அந்த சீன் கட் ஆகிடுது. அடுத்த நாள் கனினுக்கு சரண் ஆர்ச்சரி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைம் தான் காம்படிஷனில் வெறும் ஃபென்சிங் மட்டும் இல்லை, கூட இன்னும் காம்படிஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கள, அதனால் ஆர்ச்சரி கற்றுக் கொடுத்துட்டு அடுத்து ஃபென்சிங்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் கனின் தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சரண் இவனுக்கு இவங்கிட்ட பேசினது, இவன் ஆசைப்பட்ட முத்து இவன் கையில் கொடுத்தது, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் மறுபடியும் அவங்க 2 பேரும் ஆர்ச்சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ச்சரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறத விட கனின் அவன்கிட்ட நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறான்னு சொல்லலாம். ஏன்னா அவன் இந்த சான்ஸை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீனில் இந்த சரணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான்ல, டிடெக்டிவ் மாதிரி, அவன் ஒரு பாரில் உட்காந்துருக்கான். அங்கே இருக்கிற ஒரு பார்டெண்டர் இவனை பார்த்துட்டு, நீயா, நீ இங்கே இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவன் அந்த பார்டெண்டர்கிட்ட கேட்குறான். நான் இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னுட்டு, அம்மா நீ ஒருத்தனை தேடிக்கிட்டு இருந்தியே, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்ல, நீ என்னத்தையோ சொல்லிக்கிட்டாரு, நீ பொய் சொல்கிற எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான்.
நான் சொல்றத நீ நம்பலையா? வேணும்னா நாளைக்கு நீ என் கூட வா. நான் உன்ன கூட்டிட்டு போய் ஸ்ட்ரைட்டாவே காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்த சீன்ல இவங்க கிங்க பார்க்க வராங்க. கனினும் சரணும். அப்ப கிங் பக்கத்துல கேல்வின் உட்காந்துருக்கான். கிங் கேல்வின் கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க கனின் வந்ததுமே கனினை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, நீயும் கேல்வினும் வந்து கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். ஸோ நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிங்கு சொல்ல, அதுக்கு கனினும் சிரிக்கிறான். சரி தாத்தா அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போக போறீங்க. அது ஏவாவுடைய வீட்டுக்கு தான். அங்க நீங்க போனீங்கன்னா அங்க ரம்மிலையும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரணை கூப்பிட்டு, சரண் நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்ப, சரணும் ஓகேன்னு சொல்றான். அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏவாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஏவாவுடைய வீட்டுல ஏவா அவனுடைய அப்பா எல்லாருமே சேர்ந்து இவங்க வெல்கம் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இவங்கள ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்றாங்க. இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க ரம்மிலும் பேட்டாய் இருக்காங்க. அடுத்த சீன்ல ஏவா கனினையும் கேல்வினையும் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. செம ஒரு சீனரியா இருக்குது. அங்க ஆல்ரெடி பேட்டாயும் ரமீலும் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த ரமீலுக்கு என்னதான் பிரச்சனையோ சும்மாவே சும்மா சிடுசிடுன்னே இருந்துட்டு இருக்கான். அவன் பேசுறதும் சிடுசிடுன்னு தான் இருக்குது. அப்ப சரி நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஆர்ச்சரி பண்ணலாமா அப்படின்னு ஏவா கேட்க, ஆனா கேல்வின் இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றோம். சரி அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏவா கேட்க, நம்ம எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்க்கலாம், எங்கேயாச்சும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி போகலாம், ஆனால் எங்கே போகிறது, எனக்கு இங்கே பெருசாக எதுவும் தெரியாது அப்படின்னு ஏவா சொல்ல, எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ கனின் சொல்கிறோம், எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம எல்லாரும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏவா ரமீலையும் கூப்பிடுறான். ரமீல் பற்றி தான் நமக்கு தெரியுமே, அவன் வரமாட்டேன் ஒரு மாதிரி சிடுசிடுன்னு தான் பேசுகிறான். ஆனால் அவனுடைய ஆள் பேட்டாய் ஓகேன்னு சொன்னதுமே ரமீலும் வேற வழி இல்லை வரதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே பாருக்கு வந்திருக்காங்க. கனின் சொன்ன இடம் இதுதான் போல. இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரமீலும் பேட்டாய் இன்னும் வரல, அவங்க இனிமே தான் வருவாங்க போல. அப்போ ஏவாக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. அவள் சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நான் இங்கே வந்தேன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதான் நம்ம இங்கே வந்துட்டோம்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றான். அப்புறம் கனின் ட்ரிங்க் பண்ணுறான். ஏவாவை பார்த்து எல்லாருமே ட்ரிங்க் ட்ரிங்க் அப்படின்னு சொல்ல ஏவா தயங்குறான். அதான் வந்துட்டோம்ல இவ்வளோ தூரம், ஒரு ட்ரிங்க் குடி ஒன்றும் ஆகாது அப்படின்னு கனின் சொல்ல, இல்லை எனக்கு ட்ரிங்க் பண்ணியெல்லாம் பழக்கம் கிடையாது, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ட்ரிங்க் பண்ணிப்பாரு, இந்த சான்ஸ் மறுபடியும் எப்போ கிடைக்குதோ ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவளையும் ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க. அவளும் ட்ரிங்க் பண்ணுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்கே ரமீலும் பேட்டாய் வராங்க. வரும்போது ஏவா அவங்கள பார்த்து வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஏன் அவன் கண்ணு தெரியலையா அப்படின்னு அவன் ரொம்ப திமிரா பேசுகிறான். நமக்கு தான் ரமீலை பற்றி தெரியுமே. அடுத்து கனின்னு ஏவாவை டான்ஸ் பண்ண கூப்பிடுறான். டான்ஸா, எனக்கு டான்ஸ் ஆடலாம் தெரியாது, நான் ஆடினதில்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் வா என் கூட அப்படின்னு ஏவாவை கூட கூப்பிட்டுக்கிறான். அப்புறம் கேல்வினே அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண கூப்பிட, ஆனால் கேல்வின் வரமாட்டேங்கிறான். அங்கே ரமிலும் பேட்டா இருக்காங்கல்ல, ரமிலும் வரமாட்டேன்னு சொல்லிடுறோம். அப்புறம் அவங்க பேட்டாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டான்ஸ் ஃப்ளோரில் கனின்னு ஏவா பேட்டாய் 3 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கனின் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க அதை அவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்க கனின் என்ன பண்ணுறானோ அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டான்ஸ் ஸ்டேஜில் இருந்து கனினும் பேட்டாயும் அவங்களுடைய ஆளை பார்க்குறாங்க. அதாவது கனின்னு சரணை பார்க்க, பேட்டாய் ரமில பார்க்குறான். அப்போ கனின் அங்கே வந்து சரணோட கையை பிடிச்சி அவனையும் டான்ஸ் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் இந்த கேல்வின் இருக்கான்ல, டான்ஸ் ஆட வரலன்னு சொன்னான்ல, ஆனால் அவன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன சோகமோ என்னன்னு தெரியல. அங்கே பாரில் இருக்க எல்லாருமே இவங்கள தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் வீடியோ கூட எடுக்கிறாங்க. அப்போ கனின்னு சரணுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுக்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்குறான் சரண், அப்புறம் அவனும் டான்ஸ் ஆடுறான். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக சரண் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கனின் கூட ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு இந்த ரமேலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அங்கேருந்து எந்திரிக்கிறான். கையில் பாட்டில் வச்சுருந்தால, அது அந்த கிளாஸை கீழே போட்டு உடைக்கிறான். அது உடஞ்சி சத்தத்துக்கு எல்லாருமே இவனை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் பாரே அமைதியாயிடுது. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் போயிடுறான். பேட்டாயி அவன் பின்னாடியே போகிறான். அப்புறம் இவங்க எல்லாரும் அவங்களோட டான்ஸை கண்டினியூ பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே வெளியில்
ரமில் போனால அவன் பின்னாடியே பேட்டை அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். யுவர் ஹைனஸ் யுவர் ஹைனஸ் அப்படின்னு அவன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வரான். ரமில் கோவமா அவனை பார்த்து, என்ன இப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போலயே அப்படின்னு கேட்க, யுவர் ஹைனஸ் அப்படின்னு அவன் தயங்குறான். அப்புறம் நீங்கள் என்ன என்ன சொல்லுங்க நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஓ நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா அப்படின்னு ரமில் கேட்குறான். ஆமாம் நான் உங்களுடைய பெட்டு தானே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ரமில் உடனே என்னாச்சுன்னு தெரியல, பேட்டாயை பக்கத்தில் இழுத்து அழுத்தி ஒரு கிஸ் பண்ணுறான். ஒரு கிஸ்ஸுனா சின்ன கிஸ்ஸு கிடையாது, ஒரு ரொம்ப லாங்கான கிஸ்ஸு, ஒரு ஹாட்டான கிஸ்ஸு, அதுவும் பப்ளிக்கில் வச்சு இவ்வளோ நேரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ரமில் அங்கேருந்து போயிடுறான். பேட்டை அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அந்த ஸ்மைலில் 1000 அர்த்தம் இருக்கும் போல். ஏன்னா இத்தனை நாள் நம்ம எல்லாரும் பேட்டாய் தான் ரமிலோட கண்ட்ரோலில் இருக்கான்னு நினச்சோம். ஆனால் இந்த ஸ்மைலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரமிலை பேட்டாய் அவனோட கண்ட்ரோலில் வச்சுருக்கான்னு. அப்புறம் பார்க்குள்ள கேல்வின் நல்லா குடிச்சிருந்தால அவள் செம்மையாக ட்ரங்க் ஆயிடுறான், எங்கேயோ போயிடுறான். அப்புறம் இங்கே ஏவா கனியன் 2 பேருமே நல்லா ட்ரங்க் ஆயிடுறாங்க. அப்போ ஏவா கிட்ட கொஞ்சம் ரவுடிஸ் வந்து பிரச்சனை பண்ண அங்கே சரண் வரான். சரண் வந்து நீ ஏவாவை பார்த்துக்கோ அப்படின்னு கனியன் கிட்ட விட்டுட்டு சரண் போய் அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போடுறான். ஒரு செகண்ட் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அத்தனை ரவுடிங்களும் கீழே கிடக்குறாங்க. எல்லாரையும் அடித்து துவச்சி தூக்கி வீசிட்டான். அப்போ அந்த ரவுடிங்களுக்கு ரத்தம் வருது. அப்பன்னு பார்த்து கரெக்டாக மழை பெய்யுது. அந்த மழையில் அந்த ரத்தம் தெரிய என்னமோ சரணுக்கு என்னமோ ஆகுது. நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம், இதே மாதிரி மழை பெய்யும்போது சரண் ஒரு மாதிரி மேலேயே பார்த்துக்கிட்டு இருப்பான்ல. இப்போயே அவனுக்கு அந்த மாதிரி தான் என்னமோ ஆகுது. அவனுக்கு சின்ன வயசில் ஏதோ ட்ராமா நடந்திருக்கு போல். ஸோ அந்த மழை ரத்தம் அது ரெண்டுமே பார்த்ததுமே அவனுக்கு என்னமோ ஆயிடுது. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி பேயடைஞ்ச மாதிரி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். அதை கனியனும் பார்க்குறான். கனியனுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு சரண் இந்த மாதிரி இருக்க மாட்டானே அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்து சரண் உனக்கு ஒன்றும் ஆகலை என்னாச்சு அப்படின்னு அவனை ப்ளசன்ட்க்கு கூட்டிகிட்டு வரான். ஆனால் இப்போயும் சரண் தெளிஞ்ச மாதிரி இல்லை, அவன் இன்னும் அதே பயத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஏவா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரணை கனின்னு அவனுடைய ரூம்க்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தங்கு, நீ ரொம்ப பயந்துருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல சரண் இன்னும் அவனோட தெளிஞ்சு வரலன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் ரொம்ப பயப்படுறான். அவன் கையெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப ஆங்ஸைட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ கனின் அவன் கையை பிடிச்சிட்டு நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இத்தனை நாளாக நீ என்ன பார்த்துக்கிட்டு இருந்த, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறான். அப்போ சரண் அவனுடைய சைல்ட்ஹுட் ஸ்டோரி சொல்கிறான். அவனுடைய அம்மா அவன்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவனுடைய அம்மா நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னுட்டு போகிறாங்க. சரண் அம்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் மழை பெய்யுது போல், அதனால தான் அவனுக்கு மழைன்னா பயம் போல். அவங்க அம்மா போகிறவங்க திரும்ப வரவே மாட்டாங்க. இந்த கதையை இப்போ சரண் கனின் கிட்ட சொல்கிறான். ஸோ அப்போ இருந்து எப்போ மழை பெஞ்சாலும் எனக்கு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நான் உன் கூட இருக்கல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை பார்த்துக்குவேன், நீ எதை நினச்சும் பயப்படாத அப்படின்னு அவனை சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஆனால் சரண் ரொம்பவே பயந்த மாதிரி இருக்கு. அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். மெதுவாக அவனோட லிப்ஸில் கை வைக்கிறான். அப்புறம் அவனை பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிவிட்டு அவனுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டே இருக்க சரண் அழுகுறான். சரண் அழுக அழுக கனினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அழுக வந்துடுது. அவனும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு சரணை தள்ளி அவன் முகத்தை பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரோட ஐ கான்டாக்ட் அப்படியே டீப்பாக போக கனின் பக்கத்தில் வந்து சரணோட ஃபேஸை டச் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கிஸ் இவங்க 2 பேருக்கும். ஃபைனலி ஃபஸ்ட்டு கிஸ்ஸு வந்துடுச்சு. அடுத்து என்னென்ன நடக்க போகுதோ அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.